சீனிவாசன் துரோகம் செய்தவர் தான் எடப்பாடி அப்படின்ற ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறார். 3 பேருக்கு துரோகம் செஞ்சது இல்லாம அதிமுக ஆட்சியில் அமராத அளவுக்கு ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறார். ஒருங்கிணைக்காததான் பின்னணியா இபிஎஸ் தான் இருக்கிறார் என்ற விமர்சனம் முன்வைக்கப்படுது இல்லையா? தமிழகத்தின் ஒப்பற்ற தலைவர் புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய பிறந்தநாள் நாளைக்கு நியூஸ் 7 கேள்வி நேரம் மூலமாக புரட்சி தலைவி அம்மாவை வணங்குகிறேன். இப்ப சார், அதாவது புரட்சி தலைவி அம்மாவினுடைய பிறந்த நாளை ஒட்டி அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் தொண்டர்களுக்கு ஒரு அறைகூவல் கடிதமாகத்தான் அந்த கடிதத்தை பார்க்கப்படுகிறது. என்ன எப்படின்னா, இந்த சூது கவுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி இந்த துரோகமும் சதியும் வென்றுவிடக்கூடாது என்கின்ற ஒரு நல்ல ஒரு தொண்டர்களுக்கு இந்த மடல் மூலமா தன்னுடைய கருத்தை அதிமுக தெரிவிச்சிருக்குது. இதுல யார் துரோகம்ன்றது எல்லாத்துக்குமே தெரியும். அது தமிழக மக்கள் எல்லாத்தையும் உற்று கவனிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அம்மா இருக்கிறப்பயே அம்மாவிற்கு எதிராக சதி செய்தவர்கள் யாருங்கிறது நாட்டு மக்களுக்கு தெரியும். ஒரு பழமொழி ஒண்ணு சொல்லுவாங்க, உன்னை சொல் உன் நண்பனை சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அது மாதிரி ஒருத்தருடைய அரசியலுடைய வரலாறை ஆய்வு செய்தால் அவங்க செய்யற துரோகம் எந்த அளவுக்கு நாட்டு மக்களுக்கு அது புலப்பட்டிருக்குங்கிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம். என்ன அப்படி துரோகம் செஞ்சுட்டாங்க சீனிவாசன்? நீங்க கடுமையான விமர்சனத்தை வைக்கிறீங்க. அதிமுக இக்கட்டான இருந்த காலகட்டத்தில எல்லாம் ஓபிஎஸ் அதிமுகவுடைய முக்கிய தூணா இருந்திருக்கிறார் இல்லையா? சசிகலா முக்கிய தூணா இருந்திருக்கிறாங்கல்ல, அவங்கள பார்த்தா நீங்க துரோகம் செய்தவங்கன்னு சொல்றீங்க. அது நியாயமான பார்வையா? அதாவது ஒரு கட்சியினுடைய ஒரு தேசிய கட்சியினுடைய ஒரு கையாளாக பி டீமாக இருந்து, அந்த பி டீம் தான் சொல்லணும், ஏன்னா அப்படி இருந்துட்டு கட்சியை சீர்குலைக்கிற வேலையில தொடர்ந்து பயணித்து கட்சியை வழக்காடு மன்றத்தில் நிறுத்தி கட்சியினுடைய உட்கட்டமைப்புகளை குலைக்கின்ற வகையில தவறான கருத்துக்களை தொண்டர்கள்ட்ட பரப்பி கட்சி அலுவலகத்தை ஒரே ஒரு கேள்விதான் சீனிவாசன், எந்த இடத்துல அவங்க கட்சியை உடைக்கணும்னு நினைச்சாங்க? இபிஎஸ்ஓ அல்லது கேசி பழனிசாமியோ புகழேந்தியோ நீதிமன்றத்துக்கு போனது அப்படின்றது ஒன்றுபட்ட அதிமுகவுக்கான கோரிக்கையோட தானே போறாங்க. பொதுச் செயலாளர் தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்படணும் அப்படின்றதான அவங்களுடைய டிமாண்ட். அந்த அடிப்படையில் தானே போறாங்க அவங்க. அது எப்படி நீங்க கட்சியை உடைக்கிறதுக்கான வியூகம்னு சொல்றீங்க நீங்க? அதாவது கட்சியில யார் அடிபட்டு உதைப்பட்டு ரத்தம் சிந்தி கோடிக்கணக்கான தொண்டர்கள் தான் கவலைப்படணும். ஒரு கட்சியுடைய பலத்தையும் பலவீனத்தையும் தொண்டர்கள் தான் முடிவு செய்யணும். அந்த முடிவை தான் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் அதிமுக முடிவு செய்யறாரு. கட்சியினுடைய வேட்பாளரை தோற்கடிக்கிறது, கட்சியினுடைய வேட்பாளருக்காக எதிராக நின்று களமாடுவது, இதெல்லாம் கட்சிக்கு விரோதமான செயல். அந்த விரோதமான செயலை தொடர்ச்சியாக மூத்த தலைவர்கள் ஏன் சொல்லிக்கிட்டே இருக்கணும்? அதிமுகவுடைய மூத்த தலைவர்கள் ஏன் சொல்லணும்? சசிகலா சொல்றாங்க, டிடிவி தினகரன் சொல்றாரு, ஓபிஎஸ் சொல்றாரு, கேசி பழனிசாமி எம்ஜிஆர் காலத்திலிருந்து அரசியல் இருக்கிறாரு, அவர் சொல்றாரு. இன்னைக்கு அதிமுகவுடைய முக்கியமான தலைவர்கள் ஒருவரான செங்கோட்டையன் சொல்றாரு இல்லையா, எம்ஜிஆர் ஜெயலலிதாவினுடைய புகழை இவங்க முதன்மைப்படுத்தல அப்படின்றத ஒரு எதிர்ப்பு குரல் தானே சார். அதாவது செங்கோட்டையன் இவங்களோட சேர்க்காதீங்க. செங்கோட்டையன் புரட்சி தலைவி புரட்சி தலைவருடைய படம் வேணும்னு பொதுச் செயலாளர்கிட்ட நேரடியா கேட்டவர். அதற்கான விளக்கத்தை கட்சி கொடுத்துருச்சு. இவர்களுக்கும் கட்சிக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. கட்சியை விட்டு விடுபட்டவர்கள், கட்சியை நீக்கப்பட்டவர்கள். இவங்க கட்சிக்கு விரோதமா செயல்படுறாங்க. அப்ப தொண்டர்கள் தான் சார் முடிவு செய்யணும். இவங்களை ஏத்துக்கணுமா வேணாமான்னு முடிவு செய்ய வேண்டியது தொண்டர்கள். எந்த தொண்டர்கள் இவங்களை ஏத்துக்கிட்டாங்க? அதிமுக ஏத்துக்கிறதுக்கு 2 கோடி தொண்டர்களுடைய முடிவை ஒரு தலைவர் சொல்றாருங்க, எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு. 2 கோடி தொண்டர்னா நீங்க அதிமுக ஜெயிச்சிருக்கணுமே. அப்போ ஜெயிக்கல அப்படின்றப்போ தொண்டர்களுடைய மனநிலை என்னன்றது புரிஞ்சுக்கலாம் இல்லையா சீனிவாசன்? அதாவது நாடாளுமன்ற தேர்தலில் பிரதமரை தேர்ந்தெடுக்கின்ற தேர்தல், அதிமுக தனித்தன்மையோடு களமாடியது, தன்னுடைய வலு என்ன பலம் என்னன்னு ஆய்வு செஞ்சது. தேர்தல் முடிஞ்சிருச்சு. 26 எதிர்கொள்ள போற அதிமுக ஒரு மிகப்பெரிய ஒரு பலத்தோடு தொண்டர்களோடு அது களம் காணும், வெற்றி பெறும். நான் சட்டமன்ற தேர்தலில் ஏன் தோத்தீங்கன்னு கேட்கிறேன். நீங்க நாடாளுமன்ற தேர்தல் பிரதமருக்கான வேட்பாளருக்கான தேர்தல், அப்போ நீங்க தேசிய கட்சிகளோட கூட்டணியில சொல்லிட்டு போகலாம். ஆனா 2021 ஏன் தோத்தீங்க? திமுகவுடைய போய் பித்தலாட்ட அரசியல், அதுல நாங்க தோத்து போயிட்டோம். ஆனா மக்கள் இன்னைக்கு வருத்தப்படுறாங்க. ஏன் அதிமுக இல்ல பிரச்சனை அது இல்ல 2021 சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் இடையிலான வாக்கு வங்கின்றது 38, இவங்க 33, 34 இதுக்குள்ளதான் இருந்தாங்க. ஏறக்குறைய 5% வாக்குகள் தான் கம்மியா இருக்குது.
அப்போ தொண்டர்களுடைய மனநிலை வேறையா இருந்திருக்குல்ல சார்? பொய் வாக்குறுதி சார், கல்வி கடன் பொய் வாக்குறுதி, மானிய சிலிண்டர் மானியம் பொய் வாக்குறுதி, இல்ல எல்லாமே பொய் இல்ல வாக்குறுதி. சீனிவாசன், நீங்க இன்னைக்கு வந்து அதிமுகவிலிருந்து விலகுனவங்கள துரோகிகள்னு சொல்றீங்க அல்லது ஓனாய்னு சொல்றீங்க. ஆனால் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இபிஎஸ் தான் துரோகம் பண்ணியிருக்கிறான்ற விமர்சனத்தை அவங்க வைக்கிறாங்க இல்லையா? முதலமைச்சராக தேர்ந்தெடுத்த ஒருத்தவரை, பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுத்த ஒருத்தவரை நீங்க வந்து கட்சியை விட்டு விலக்கியிருக்கிறீங்க. கட்சியை வந்து மீண்டும் பலப்படுத்தணும்னு ஓபிஎஸ் வந்த பொழுது அவரையும் நீங்க விலக்கியிருக்கீங்க. ஆட்சியும் கொடியும் கட்சியும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கணும்ன்றதுக்கு மறைமுகமாக உதவி செஞ்ச பாஜகவையும் இன்னைக்கு கூட்டணியை முறிச்சிட்டீங்க. அப்படின்றப்போ தொடரான துரோகங்களை நீங்க தான் செஞ்சிருக்கீங்கன்னு இபிஎஸ் பார்த்து அவங்க கேட்கிறாங்களே. அது ஒரு தனித்தன்மையான ஒரு தலைவர் எடப்பாடி பழனிசாமி. அதாவது அவருடைய கருத்துக்கள் எங்கேயாவது மாறி இருக்கா? எந்த உறுதிப்பாட்டில இருந்து அவர் பிறண்டு பேசியிருக்கிறாரா இது நாள் வரையும்? இப்ப நான் சொல்றேன், ஓபிஎஸ் சொல்றாரு டிடிவி மாதிரி ஒரு உலகமாக குற்றவாளி உலகத்திலேயே கிடையாதுன்னு அவர் சொன்னார் கடந்த கால அரசியல்ல. இவர் மிகப்பெரிய துரோகி ஓபிஎஸ்ன்னு டிடிவி சொன்னாரு. ஆனா எந்த இடத்துலயாவது அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் பெயர் இந்த கடிதத்துல குறிப்பிட்டிருக்கிறாரா? அப்ப தொண்டர்களுக்கு அவர் வந்து எதிரி, நம்மளை சுற்றி எதிரி இருக்கிறாங்க, துரோகி இருக்கிறாங்க, இவங்கள்ட்ட தான் நம்ம இனம் கண்டு கட்சியை கொண்டு போகணும்னு தொண்டர்களை நான் வெளிப்படையா கேட்கிறேன் சீனிவாசன், நான் வெளிப்படையா கேட்கிறேன். சசிகலா, டிடிவி தினகரன், ஓபிஎஸ் மீண்டும் சேர்ந்தால் 2026 அதிமுக ஆட்சி உறுதின்னு சில பலர் சொல்றாங்க. ஏன் சேர்க்கிறதுல என்ன தயக்கம் வருது சார்? நாங்க அதாவது தொண்டர்களுடைய ஆதரவும் மக்களுடைய ஆதரவும் இன்னைக்கு திமுகவுடைய மக்கள் விரோத போக்கும் தான் அதிமுகவுக்கு இன்னைக்கு களம் காண்றதுக்கு ஒரு இடம் கிடைச்சிருக்குது, ஒரு மையத்தை அமைச்சு கொடுத்திருக்குது. அப்ப இந்த யாரோ 4 பேருடைய ஒத்துழைப்பு இருந்தாதான் கட்சி வெற்றி பெறுங்கிற கருத்து எங்களுக்கு கிடையாது. அதிமுகவை பொறுத்தவரையும் தொண்டர்கள் பலம், அம்மா, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இவங்களோட களம் காணுகிறது. இன்னைக்கு பொதுச் செயலாளர் அதிமுகவை கொண்டு செலுத்துறாரு. அப்ப வெளியில இருந்து பாஜக கூட்டணிக்கு பாலம் போடுற வேலையை யாரு சொன்னாலும் அதிமுக ஏற்காது. எந்த கட்சியோட கூட்டணி சேரணும்னு கட்சி தொண்டரும் தலைவரும் தான் முடிவு செய்யணும். பேசலாம்.